Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு dry fruits burfi roll எப்படி செய்யணும் பார்க்கலாம். Dry fruit விச்சிரேன். அப்போ இதே dry fruit சின்ன சின்ன கட் பண்ணி அங்க விச்சிரேன். Ghee 1 tablespoon யூஸ் பண்றேன். பாதாம் 1/4 cup. முந்திரி 1/3 cup. வதுமை 1/3 cup. Suryaganti 1/4 cup. Pasukatai 1/4 cup. Attipalam 1/4 cup. Drachai 1/4 cup. Drachai karapu 1/4 cup. Tannir mulam palam 1/4 cup. இது எல்லாமே ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும் எல்லாமே. நல்லா ஃப்ரை வேண்டா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ எல்லா கிரேப்ஸ் எல்லா நட் ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். இதை மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் வந்துச்சு. நிறையா ஃப்ரை கூடாது. இந்த மாதிரி பேச்சப்பழம் 1 கப் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கிரைண்ட் பண்ணணும். பேஸ்ட் மாதிரி தான் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். இந்த இப்போ மாதிரி இப்போ கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பவுலில் வைக்கலாம். 1 கப் கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. 1 கப் இப்போ கிரைண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் செகண்ட் கப் உண்டு. இங்கே எல்லாமே மிக்ஸ் பண்ண எல்லாம் சேர்த்து வைக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்டை இப்போது ஒரு பவுலில் மாற்றணும். அதே பாத்திரமில் நம்ம கீ 1 tablespoon போட்டணும். 1.5 tablespoon போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண பேச்சப்பழம் தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணல அதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா இந்த ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம பயங்கரமாக நம்ம லிக்விட் மாதிரி தான் ஃப்ரை பண்ணக்கூடாது. ட்ரை கிரேப்ஸ் கேஷ்யூ நட் எல்லாமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண. இப்போ 1 டீஸ்பூன் மேலே கீ போட்டணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ போதுமாயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூலிங் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும். கொஞ்சம் சூடுல இருக்குது. ஆனால் கொஞ்சம் சூடு டைமில் நம்ம செய்ய முடியும். அதுக்காக சூடுனாலும் நம்ம செய்யணும். இது ரோல் பண்ணணும். ஒன்றுனா ரோல் ஒருனா ரவுண்ட். ஒருனா இப்படி தான் ரவுண்ட் பண்ணணும். இதே மாதிரி பால் மாதிரி ரவுண்ட் பண்ணணும். ஒருனா இப்படி தான் ரவுண்ட் பண்ணேன். கருப்பு எல் விதை, அப்போது அந்த வெள்ளை கலர் எல் விதை. இப்போ நம்ம இது ரோல் பண்ணணும். இப்போ நம்ம இந்த அலுமினியம் பேப்பரில் நம்ம ரோல் பண்ணணும். அப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாமே அரிட்டு முடிஞ்சிச்சு பாரு. இப்போ நம்ம கட் பண்ணணும். கட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வைக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபி ரோல் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிச்சு. சூப்பர் ஆயிடுச்சு பாரு. சூப்பர் ஸ்நாக்ஸ் நல்ல டேஸ்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.